சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அதிகமான அளவிலே விமர்சிக்கும் நபர்கள் யாராவது ஒரு இருந்தால் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் உடனடியாக ஓடிச் சென்று நேரடியாக பார்ப்பது எங்கள் முதலமைச்சர்களுடைய இயல்பு. எங்கள் முதலமைச்சருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மாற்று கருத்துக்களை கொண்ட எதிர்க்கட்சியினர் இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு எதிரிகளே கிடையாது. இந்த அரசு பொறுப்பேற்ற போது கோவிட் பெருந்தொற்று காரணமாக முன்னாள் முதல்வர் இன்றைய எதிர்க்கட்சித் தலைவருடைய படத்தை தாங்கி பள்ளி குழந்தைகளுக்கு விநியோகப்படாமல் இருந்த புத்தக பைகளை பெருந்தன்மையோடு அனைத்து குழந்தைகளுக்கும் விநியோகம் செய்ய சொல்லி உத்தரவிட்ட பெருந்தன்மை யாருக்கு வரும்? எனவே மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் இங்கே வந்து தன்னுடைய நன்றியை நேரிலே தெரிவிக்க வாய்ப்பில்லாத நிலையில் அவர் சார்பாகவும் நான் மாண்புமிகு முதலமைச்சருக்கு என் மனமார்ந்த நன்றியை இந்த அவையிலே தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு ஊழியர்கள் மீது டெஸ்மா சட்டங்களை எல்லாம் போட்டு சிறையிலே தள்ளிய காலம் ஒன்று உண்டு. ஆனால் அரசு ஊழியர்களின் 22 ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவித்த போது அரசு ஊழியர்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த திட்டத்தினை வரவேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் அறையில் மகிழ்ச்சி பொங்க அரசு அலுவலர்கள் மாண்புமிகு முதல்வர்களுக்கு இனிப்பு ஊட்டிவிட்ட அதிசயமும் அன்றைக்கு நடந்தது. எனவே இந்த ஆட்சி அரசு ஊழியர்களின் நலன் காக்கும் ஆட்சி. பேரறிஞர் அண்ணாவின் வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டிய திசையில் பயணித்து மாநில உரிமைகளை மீட்டெடுக்க நாட்டில் கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்த நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். கூட்டாட்சி தத்துவத்தை குலைத்திடும் எந்த முயற்சி தலைநகரில் இருந்து உருவானாலும் அதை எதிர்க்கும் முதல் குரல் தமிழ்நாட்டில் இருந்துதான் ஒலிக்கும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அண்மையில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலைக் குழுவின் முதல்கட்ட அறிக்கை இந்த மாமன்றத்தின் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி மாநில உரிமைகளை பாதுகாக்க உரக்க குரல் கொடுக்கும் ஆட்சி. இந்த ஆட்சியில் சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. நலத்திட்டங்களை பெறும் பயனாளிகள் தாங்கள் பெறுவது சலுகை அல்ல, அது அவருடைய உரிமை என்பதை பொதுமக்களுக்கும் அரசியந்திரத்திற்கும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பெண்களின் உழைப்பளிக்கும் இந்த திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் திட்டங்களை சொல்லி வந்திருக்கிறேன். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகத்திறன் எந்த அளவிலே இருந்திருக்கிறது, அவருடைய கூர்த்த மதிநுட்பம் எந்த அளவிலே இந்த நாட்டிற்கு பெருமளவு உதவி இருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட வேண்டியது என்னுடைய கடமையாகும். பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய மதிநுட்பமும் நிர்வாகத்திறனும் உலகறிந்தது. அவர் வழியில் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய திறமையான நிர்வாகம் குறித்து இந்த நாடு அறிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு ஒன்று சமீபத்திலே நடைபெற்றது. சரியாக ஒரு வாரத்திற்கு முன்னால் சென்ற வெள்ளிக்கிழமை வங்கக்கடலோரம் கடல் அலைகள் அன்றைய தினம் சூரியன் உதயமாகும் போது அது உதயமாகும் நேரம் குறித்து தங்களுக்குள் அலைபேசிக் கொண்டிருந்தன. வானவியல் நிபுணர்கள் அன்றைய தினம் சூரிய உதயம் என குறித்து கொடுத்த நேரம் காலை 6:32. அதே வேளையில் சென்னை தொல்காப்பிய பூங்காவில் நடைபயிற்சியை மேற்கொண்டிருந்தது இன்னும் ஓர் உதய சூரியன். ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் அவருடைய அலைபேசியிலே வரக்கூடிய அழைப்புகளுக்காக காத்திருந்தது. மிகச்சரியாக 6:32 மணிக்கு வந்த செய்தி, தமிழ்நாடு எங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் பெற்றிடும் 1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்கில் 5,000 ரூபாய் வரவு வைக்கப்படும், அந்த பணி தொடங்கி வைக்கப்பட்டது என்கின்ற செய்தியே அந்த செய்தி. எப்படி வானில் சூழ்ந்திடும் கருமேகங்களை விளக்கி கதிரவன் தன் ஒளியை பரப்ப தொடங்குகிறதோ, அதேபோல சிறுமதியாளர்களின் தடையை தவிர்த்து மகளிரின் உரிமையை நிலைநாட்டி எங்கள் உதயசூரியன் மாண்புமிகு முதல்வர் எடுத்திட்ட அந்த செயலை தமிழ்நாடே பாராட்டி மகிழ்கிறது. இது துல்லிய தாக்குதல் அல்ல, ஒரு தாயுமானவரின் அன்பான அரவணைப்பு. இட் இஸ் நாட் a surgical strike, it is a strategy filled with compassion but executed with clinical precision. நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1,000 ரூபாய் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால், நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1,000 ரூபாய் நாங்கள் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால்
நான் 5000 ரூபாயாக அதை தருவேன் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த முடிவு இன்று மகளிர் மனம் குளிர்ந்து வாயார வாழ்த்தும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இன்னும் ஒரு உண்மையையும் உணர்த்தி செல்கிறது. சுயமரியாதை திருமணம், சட்ட அதிகாரம், இருமொழிக் கொள்கை, அதேபோல நம் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று சூட்டி இவற்றுக்கு ஏதேனும் பங்கம் வந்தால், பாதகம் வந்தால் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் என்ற அச்சம் அனைவருக்கும் ஏற்படும். அந்த அச்சம் இருக்கும் வரை இந்த நாட்டை இடைக்கால பட்ஜெட்டுக்கு விவாதம் தொடர்பான பதிலுரையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.